வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. இந்த அகக்கண் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல சரியான சந்தோஷமா இருக்கு எனக்கு. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வெவ்வேறு விடயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அது சரியான ஆழமா இருக்கிற வழியா நான் அதுல ஒரு சின்ன பகுதிக்கு தான் இன்றைக்கு நான் அவங்கள கொண்டு போக போறேன். நான் மட்டும் இல்லை, இங்க ஒரு கெஸ்ட் கூட இருக்கிறார். அவாவை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் தலை சொல்றேன். இப்ப நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யாராவது உங்கள்கிட்ட சுகம் உங்களை விசாரிப்பினோம், நலமா இருக்கிறீங்களோண்டு உடனே நாங்கள் என்னத்தை நினைப்போம், எங்களை உடல் நிலத்தை தான் நினைப்போம் இல்லையா? யாராவது மனநிலத்தை பற்றி வச்சிருக்கிறோமா? அதாவது இப்ப சும்மா இருக்கிறியாண்டோ கொஞ்சம் காய்ச்ச குணம் தான், ஆனால் மற்றும்படி ஓகே. யாராவது சொல்லியிருக்கிறீங்களா கொஞ்சம் மன சங்கடம் இருக்கு ஆனால் மற்றும்படி ஓகேண்டு? ஏன் நாங்கள் அதை பற்றி பேசுறது இல்லை? எங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தங்களை பற்றி ஏன் நாங்கள் மனசை விட்டு பேசுறது இல்லை? எங்களுக்கு பயமா? அதாவது நாங்கள் எங்களோட மனசுல இருக்கிறத அடி கவலையில சொன்னா இப்ப சில பேரங்களை ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடணும்னு பயமா, அல்லது வெக்கமா, அவமானமா? ஏன் நாங்கள் எங்களை மன பிரச்சனைகளை பற்றி பேச முன் வரதில்லை? நேர்களை இன்றைக்கு நாங்கள் கவர் பண்ண போகிற டாபிக் மன அழுத்தத்தை பற்றி. அதுக்காக என்னோட சேர்ந்து இன்றைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறோம். உண்மையை நாங்கள் அவள் வரவேற்கணும். பத்மா சந்திரமோகன். வணக்கம் பத்மா. வணக்கம். வணக்கம். நன்றி நீங்கள் இன்றைக்கு உங்களோட டைமை ஒதுக்கிங்க. சரியான பிஸின்னு தெரியும், டைமை ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உங்களை நேயர்களுக்கு. நான் சிலங்கால தான் பிறந்து அங்கே 6 வயசு வரைக்கும் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு டென்மார்க்கு குடும்பமாக நாங்கள் வந்துட்டோம். அங்கே தான் எங்கள் எல்லா படிப்பும் A levels வரைக்கும் எல்லாம் அங்கே முடிச்சுட்டு இங்கே 1999 இங்கே வந்தேன் நான் யூகேக்கு. இங்கே பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கு 2004 2004ஆம் ஆண்டு நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்தேன் நான். அதுக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு நான் கவுன்சிலிங் படிக்க ஆரம்பித்தேன் நான். 2010ஆம் ஆண்டு கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு சில இடங்களில் வாலண்டரி ஒர்க் பண்ணேன். ஒரு இடத்துல ஒரு விமென்ஸ் ரெஃப்யூஜில் கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சேரிட்டியில் ஒரு 3 years கவுன்சிலிங் பண்ணிட்டு இப்போ கிட்டல தான் இந்த சொந்த பிஸ்னஸாக ஒரு சொந்த ஹோம் ரன் ப்ராக்டிஸ் வீட்டில் நான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் ஆலோசனை என்ற விஷயம் நீங்கள் இப்போ வீட்டிலேயே பணிபுரிகிறீங்களா? அப்படியா? சரி, எங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறீங்க. அதாவது இப்போ கவுன்சிலிங் ஆலோசனை தெரப்பி அது அப்படி என்றால் என்ன? கவுன்சிலிங் என்றால் சில நேரத்தில் அதை டாக்கிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களை மனம் திறந்து இன்னொருத்தரோட உரையாடுறது. அது மனம் திறந்து பேசும் பொழுது சில நேரம் எங்களை அறியாமலே இருக்கிற அன்கான்ஷியஸ் ப்ராசஸ், அதாவது மறைந்து இருக்கிற எங்களை ஞாபகத்தில் மறைந்திருக்கிற சில காரியங்கள் வெளியில் வரும். அந்த மறைந்திருக்கிற காரியங்கள்லாம் எங்களை அறியாமலே நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு அது அடிப்படையாக இருக்கும். சில வேளை கணவனோ பிள்ளையோ ஏதாவது செய்துட்டா அதிகமாக கோபம் வரும். எங்களை அறியாமலே நாங்கள் அதுக்கு பிறகு சில வேளை யோசிக்கலாம், இந்த கோபம் எனக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த கோபம் அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்கலாம். அது சில அந்த அழுத்தப்பட்ட அமுக்கப்பட்ட உணர்வுகளால் சில நேரம் அது வெடிக்கிற போல் ஒரு காரியங்கள் வரும். அப்போ இதை போய் நாங்கள் ஒரு கவுன்சிலரோட நாங்கள் பேசும் பொழுது அது நாங்கள் எதனால இந்த காரியத்தை செய்கிறோம்ன்ற அந்த உண்மையான காரணம் எங்களுக்கு புரியும். எங்களை பற்றியே நாங்கள் இன்னும் கூட அறிந்து கொள்வோம். அப்போ கவுன்சிலிங் என்ற அந்த ஆலோசனை என்ற அந்த வார்த்தை கொஞ்சம் பிள்ளையான வார்த்தை என்றால் எங்களோட கலாச்சாரத்தின் படி நாங்கள் ஒரு வயோதிபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். அவங்க நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் ஒரு கவுன்சிலராக நாங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் இதைத்தான் செய்யணுமென்று சொல்கிறதில்ல. எங்களோட உரையாடும் பொழுது நாங்கள் அவங்களுக்கு சில லீடிங் கொஸ்டின்ஸ், அதாவது அவங்கள இன்னும் நல்லா புரிந்து கொள்றதுக்கான சில கேள்விகள் நாங்கள் கேட்டாலும் நேரடியாக நீங்கள் இதைத்தான் செய்யணுமென்னு நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறதில்ல.
அவங்களே தங்களை இன்னும் அறிந்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நான் சொல்லுவேன் கவுன்சிலிங். சரி, இப்போ நீங்க வந்து கவுன்சிலிங்னு சொல்றீங்க, அதாவது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை தான் நான் உங்கள்கிட்ட வரலாம். அது ஏன் நான் வந்து என்னோட குடும்பத்திட்ட போக முடியாது, அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போக முடியாது, அல்லது இப்போ ஒரு பாஸ்டர் அப்படி ஒரு டாக்டர் அப்படி போகாமல் ஏன் ஒரு மனிதர் வந்து தெரபிஸ்ட் அதாவது உங்கள்கிட்ட வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நண்பன்கிட்டயோ ஒரு பாஸ்டர்கிட்டயோ இல்லைன்னா இன்னொருத்தரோட பேசுறது எப்பவும் நல்லது தான். அதை நான் வேணாமன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சில நேரத்தில் இன்னொரு நபரும் நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய பாரங்களை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் என்று எப்பொழுதும் நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சில நேரத்தில் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிற சில காரியங்கள் எங்களுக்கு இன்னும் டிப்ரெஷனை கொண்டு போக கூடும், இன்னும் மன அழுத்தத்துக்குள்ள எங்களை தள்ளிவிடும். அவங்க இருக்கிற பிஸியில் சில வேளை கோவமாகங்களை ஏதாவது சொல்லிவிடக்கூடும். அப்போ எங்களுக்கு என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை, என்னை யாருமே விரும்புகிறாங்க இல்லைன்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள வர ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு கவுன்சிலர்கிட்ட போகும்பொழுது அவங்க அசஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க அதுக்காகவே படித்து இப்போ எப்படி நீங்கள், நான் உதாரணமாக சொல்லுவேன், நீங்கள் கை வைத்தியம் நிறைய பேர் செய்வாங்க வீட்டில். அப்போ சின்ன சின்ன வருத்தங்கள் வரைக்கும் கை வைத்தியம் நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நிஜமான ஒரு சோவீனம் வருது, அது கை வைத்தியத்தால் தீர்க்க முடியலை என்றைக்கு நாங்கள் ஜிபிகிட்ட டாக்டர்கிட்ட போகிறோம். அது மாதிரி தான் இப்போ நண்பர்கள் சில கவலைகள் எல்லா காரியத்துக்கும் நாங்கள் கவுன்சிலிங்க்கு போக வேண்டியதில்லை. சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் நண்பர்களோடு மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவங்களால தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இந்த காரியத்தை மேற்கொள்ள யாருக்குமே தெரியல என்ற சூழ்நிலை வரைக்கும் அப்போ ஒரு கவுன்சிலர் அணுகிறது நன்மையாக இருக்கும். பத்மா, உண்மையாக நீங்கள் இந்த விளக்கத்தை வந்து அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன சில விஷயங்களை வச்சு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு விஷயம் படிக்க வந்து கவுன்சிலிங்கை பற்றி படிக்க வந்து அவங்க தந்த ஒரு விளக்கம் வந்து, அதாவது எங்களோட மனம் வந்து ஒரு கிளாஸுக்கு தண்ணி நிரம்பி இருக்கும், அப்படித்தான் எங்களோட மனம். நீங்கள் சொன்ன அந்த அமுக்கப்பட்ட அன்கான்ஷியஸான வேதனைகள் கவலைகள் அதுகள் எல்லாம் ஒரு மண் மாதிரி எங்களை புதைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அந்த கிளாஸ் தண்ணி இருக்கிற கிளாஸில் வந்து அந்த மண்ணை போட்டிங்கன்னா மண் கீழ் தான் இருக்கும். கவுன்சிலிங் போகும்போது கவுன்சிலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நீ அது செய் இது செய்து சொல்ல மாட்டோம், ஆனால் சிந்திக்க வைப்போம். அதே மாதிரி இப்போ அந்த கிளாஸை வந்து கவுன்சிலர் என்ன செய்வாரண்டா கரண்டி எடுத்து கலக்கைக்கு என்ன நடக்கும், அந்த மண் அந்த புதைக்கப்பட்டவங்களோட வலிகள் வேதனைகள் எல்லாம் மேல் அப்படியே வரும். ஸோ அந்த மண்ணை வந்து வெளியில எடுக்கிறது உங்களை பொறுப்பு, இல்லாட்டி திருப்பி மறுபடியும் அதை உள்ளுக்க அமைத்து வைக்கிறது உங்களை பொறுப்பு. கரெக்டா இந்த எக்ஸாம்பிள்? அப்படியா? சரி சரி. இப்ப ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங்குக்கு வரும்போது அவருக்கு வந்து உண்மையாகவே 100% குணப்படுத்த முடியுமா? எல்லாருக்குமே அது இந்த தெரப்பி என்ற விஷயம் வந்து பொருந்துமா? எல்லாராலையும் குணம் ஆக முடியுமோ? ஒருத்தருக்கு இந்த கவுன்சிலிங் சரி வருமா வராதா, அது அவங்க பூர்ணமாக குணப்படுத்த முடியுமான்றதுக்கு ஒரு சில வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. அதாவது அந்த நபரோட வில்லிங்னஸ் டு ஒர்க் அது சரியான முக்கியம். ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் இது விசேஷமாக அதிகமாக நடக்கிறது. இப்போ ஜெயிலுக்கு போனவங்க, டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது மனைவியை ஹஸ்பண்டை அடிச்சிட்டாங்க என்று கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்கு போகணுமென்று தள்ளப்படுற ஆக்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா போய் கவுன்சிலிங்கில் அப்படியே உட்காந்துருவாங்க, எதுவுமே பேச மாட்டினோம். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என்னத்துக்கு உதவி, நான் யார்கிட்ட உதவி நாட தேவையில்லைன்ற ஒரு இது இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு தெரப்பி உதவி செய்யுமா? இல்லை. அவங்க எப்போ மனம் திறந்து பேச தொடங்கினோமோ, எப்போ தங்களோட உணர்வுகளை சொல்ல ஆரம்பிக்கணுமோ அப்போ தான் அது உதவி செய்யும். அதே போல் கவுன்சிலருக்கும் கவுன்சிலிங்க்கும் இருக்கிற உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அது முக்கியம். அது அவங்க ஒருத்தரோட அந்த கவுன்சிலரால் அவ பார்க்குற அந்த நபருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுதா, அந்த சூழ்நிலையில் அவங்க தன்னை வைக்கக்கூடியதாக இருக்கா. இப்போ சில வேளை கவுன்சிலருக்கு வந்து சரியான ஆண்களோட சரியான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து கவுன்சிலர் பண்ண வரைக்கும் சில வேளை அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள
கஷ்டமாக இருக்கும். அப்போ கவுன்சிலரும் தன்னைத்தானே புரிந்து கொண்டு இருக்கிறது முக்கியம். ஒரு கவுன்சிலிங் ரிலேஷன்ஷிப்பில் புரிந்து கொண்டு அதுக்கு தக்கதாக நடக்க முடியும்னா, நான் சொன்னேன் 100% ஆட்களுக்கு சுகம் வரக்கூடும். ஆனால் அவங்க 2 பேருமே விசேஷமாக அதாவது கவுன்சிலிங்க்கு வர அந்த நபர் மனம் திறந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ மனம் திறந்து அவையில் வந்து பேசா விட்டாலும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து அவையில ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து மனம் திறக்க வைக்குமா? இப்போ சில சைக்கோடைனமிக் கவுன்சிலிங் ஒன்று இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து கவுன்சிலர் வந்து பொறுமையாக காத்திருப்பார். எப்போ அந்த நபர் அது பேசுகிறாரோ அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அந்த இப்போ ஒருத்தர் வந்து பேசவே விருப்பம் இல்லாமல் உட்கார்ந்துருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வந்து அமைதியாக இருக்க அந்த கவுன்சிலர் அமைதியாக இருந்து காத்திருக்கிறாங்களே என்ற ஒரு உணர்ச்சி வரும் பொழுது அவங்க வந்து சில நேரம் இவரை நம்ப முடியும். இவர் வந்து தன்னோட காசுக்காகவோ தன்னோட இதுக்காக வரையில் எனக்காக வந்திருக்கிறாங்க என்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரும் பொழுது அவங்க மனந்திலிருந்து பேச சிலவில் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சில லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஓகே இவங்களோட பேச முடியும். எல்லாமே ஒரு நம்பிக்கைக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த எப்பொழுது அந்த நபருக்கு இவர்களை நம்பலாம் என்ற உணர்வு வரும் பொழுது அவர்கள் சிலவெல்லாம் பேச தொடங்கலாம். ஒரு சில நேரங்களில் அவங்க பேசாமலே இருப்பாங்க. ஆனால் அது நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சமாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என் மனசில் நிறைய நாளப்பட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதாவது இப்போ மன அழுத்தம் என்று சொல்லும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? அதாவது இப்போ 2 இனத்துக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் மன அழுத்தம். ஆனால் ஏன் ஆண்கள் வந்து அதை வெளிப்படுத்த கொஞ்சம் தயங்குவினோம்? இப்போ பொம்பளைனா கொஞ்சம் வெளியில் காய்ச்சிருவேன், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் உதவி வேணும்ண்டு. ஆண்கள் ஏன் தயங்குறது? அடிப்படையாகவே என்னுடைய அனுபவத்தின்படி ஆண்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை பற்றி பேசுகிறது கொஞ்சம் கடினமான காரியம். வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்வினம் இதனோட வர சந்தோஷத்தையோ இல்லைன்னா கவலையோ வெளிப்படுத்த மாட்டாங்க, தங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 3வது நபர்கிட்ட நான் போய் என்னுடைய மனசை திறந்து சொல்லணும் என்று அவங்க அதை நினைத்து பார்க்கும் பொழுது அவங்க அது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இருக்கலாம். மற்றது பெண்களுக்கு வந்து உணர்வு என்று சொல்லும் பொழுது அது சர்வசாதாரணமான ஒரு காரியம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பேசும் பொழுது ஐயோ ஐ வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட், எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்துச்சு, அவர் அப்படி சொன்னார் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு மனதிலிருந்து நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆனால் இதே நீங்கள் ஆண்கள் ஒரு குழுவாக இருந்து பேசுறதுக்க பார்த்தீங்கன்னா அவங்க தங்களை சம்மந்தப்பட்ட எந்த காரியமும் பேச மாட்டாங்க. ஃபுட்பால் வாஸ் நைஸ், ஸ்போர்ட்ஸ் வாஸ் நைஸ், அப்படி வெளிப்பட்ட காரியங்களை பற்றி சந்தோஷமாக பேசி கதைப்பாங்க. ஆனால் தங்களுடைய சொந்தமான உணர்வுகளை உணர்ச்சிகளை தெளிவாக பேசுறதில்ல. அதனால நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வெளியில் போய் ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கறது பேசுகிறது ஒரு டெரிஃபைங் காரியமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ சில ஆண்களோ பெண்களோ வந்து நிறைய விஷயங்கள் பேச மாட்டோம், மன அழுத்தங்கள் கவலைகள் இருந்தாலும் அதை பற்றி வந்து பேச மாட்டினோம். இப்போ ஒரு மன அழுத்தம் எங்களுக்கு வரும்போது அதை வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டால் எதிர்காலத்தில் அந்த மன அழுத்தம் வந்து எங்களை வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஆபத்தான நிலைக்கு கூட தள்ள முடியும் இல்லையா? எங்களை வாழ்க்கையே ஒரு டேஞ்சர்ல இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணுது. இப்ப எந்த ஸ்டேஜ்ல எங்களுக்கு வந்து இப்ப ஒரு மன அழுத்தம் வருது, சரி ஒரு உதாரணத்துக்கு எனக்கு அடிக்கடி கோவம் வருது, ஒரு நாள் எனக்கு சரியா கோவம் வந்துட்டு என் பிள்ளையோட என்ன வச்சுக்கொள்ளுங்க, எந்த ஸ்டேஜ்ல நான் தெரியும் ஓகே நான் நிப்பாட்டணும், நான் வந்து இப்ப எனக்கு ஒரு உதவிக்கு நான் நாட வேணும்னு எப்ப நான் when do I seek for counseling? எப்போ எங்களுடைய அனுதின வேலைகளை இப்போ அநேகமான ஆட்கள் கவுன்சிலிங் எப்போ நாடுகிறார்கள் என்றால் எப்போ எங்களுடைய அனுதின வேலைகளை எங்களால் செய்ய முடியாமல் போகிறதோ அப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது ஏதோ ஒன்று பிழைக்குதுங்கன்ட்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நித்திரை தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஸ்லீப்லெஸ்னஸ், சாப்பிட முடியாமல் இருக்கும், பிள்ளைய பார்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், சில வேளை பிள்ளைய பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். எல்லா வேலையிலையும் செய்கிறதுக்கு பதிலாக நான் போய் சோஃபாவில் உட்காந்துடுவோம்,
என்னை விட்டாலே போதும் என்று சொல்லி தன்னை தானே தனிமையில் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமான கோபம் எல்லாத்துக்குமே எங்களுக்கு சரி நிறைய கோபம் வந்து சில வேளை அடிக்க வேண்டி வர்றது. அதுவும் இந்த நாட்டில் நாங்கள் அடித்து காயம் வந்து பிள்ளை அது ஸ்கூலில் தெரிய வர அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படி அந்த ஏதாவது எக்ஸ்ட்ரீமான ஒரு காரியம் நடக்கும் பொழுது தான் நாங்கள் கவுன்சிலிங்கை நாடுகிறோம். ஆனால் நாங்கள் எப்போ நாட வேணுமென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அவ்வளோ தூரம் போகக்கும். இப்போ எனக்கு ஒரு சூழ்நிலைக்கு மேலாகவே எனக்கு அதிகமாக கோபம் வருகிறது என்று காணும் பொழுது. இல்லைன்னா சாப்பாட்டுக்கு எனக்கு கொஞ்சம் அப்படைட் இல்லை, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. சின்ன காரியம் கணவர் ஒரு சின்ன காரியம் சொன்னோன்னே எனக்கு கண்ணீர் பொங்கி பொங்கி வருது. என்னன்னு எனக்கே புரியாது. அப்படியே சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் கவுன்சிலிங் நாடலாம். கண்டிப்பாக நாங்கள் ஒரு என்ன சொல்ல ஒரு எக்ஸ்ட்ரீமான சூழ்நிலைக்கு போய்த்தான் கவுன்சிலிங்கு போகணுமென்று இல்லை. சரி, இப்போ கவுன்சிலிங்னு சொல்லும்போது நாங்கள் இப்போ இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற விடயம் வந்து கொஞ்சம் நாங்கள் வயசு கொஞ்சம் வந்த ஆக்களை பற்றி. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் இப்போ ஸ்கூல் வழியை இந்த நாட்டில் வந்து நாங்கள் கவனிச்சிருக்கிறோம், ஸ்கூல் வழியை கூட இப்போ ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் இருக்கணும், அதாவது பிரைமரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள். ஸோ என்ன காரணத்துக்காக இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்குறோம்? என்ன காரியங்கள் இருக்கும் அதில், என்ன விஷயங்கள்? நிறைய காரியங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது குடும்பங்கள் பிரிந்து போகிற சூழ்நிலைகள், அடிப்படை தாப்பனுக்கும் தாய்க்கும் நிறைய சண்டைகள், அது ஃபிசிக்கல் வயலன்ஸாக போனாலும் சரி, இமோஷ்னல் வயலன்ஸாக இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளை எவ்வளவுக்கு பாதிக்கின்றது பெற்றோர் சில வேளை அறியாமல் இருக்கிறார்கள். அது ஒரு நிறைய வீடுகளில் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் நிறைய நடக்குது. அப்போ அதெல்லாம் பிள்ளைகள் அவங்க வந்து என்ன சொல்கிற ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ள அடக்கி என்ன எக்காரணத்துக்கு ஒன்றும் பிள்ளைகள் தங்களை பெற்றோரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்து அதை ஏதாவது வேலையில் வெடிக்க பார்க்கும். அது அதிகமான நேரம் ஸ்கூலில் இருக்கும். இப்ப ஸ்கூல்ல உடனடியாக அந்த பிரச்சனைகள் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து மனம் திறந்து அந்த நிமிடம் வெடிக்காட்டிலும் இப்ப அந்த பிள்ளை வந்து வளர்ந்து அவருக்கென்று வாழ்க்கை காலம் வரைக்க அப்பைக்கு அந்த அடக்கி வச்ச உணர்வுகள் வெளி வருமா? வரும். சில பேர் வந்து சரியான மோசமான சூழ்நிலையில் வளர்ற பிள்ளைகளுக்கு டீனேஜர்ஸ் இருக்க அது வெளியில் வர பார்க்கும். இல்லைன்னா சில பிள்ளைகள் அந்த டீனேஜ் வயசுலையும் கூட பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக, விசேஷமாக எங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக 18-19 வயசு வரைக்கும் தங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் மறக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி முடிஞ்சு தங்களுக்கென்று பிள்ளைகள், மனைவி, குடும்பம் அப்படி வரும் பொழுது அது ஒடிக்கிறதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்குது. ஸ்கூல்ஸ் வழியே இப்போ பிள்ளைகளை வந்து நாங்கள் தெரப்பி பார்த்து இப்போ பிள்ளைகளுக்கு உண்மையாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது அது வந்து எங்களை பெற்றோருக்கும் ஒரு ஆபத்தான நிலை வருமா? இப்போ உண்மையாகவே இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து அம்மா அப்பா ஒரு அடிபடி நம்ம இந்த பிள்ளை வந்து சொல்லிக்க பெற்றோருக்கும் இப்போ பிரச்சனை வரக்கூடுமோ இதனால்? சோஷியல் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிள்ளை வந்து பெற்றோர் என்னை அடிச்சிட்டாங்க, இல்லைன்னா இமோஷ்னல் அப்யூஸ் எனக்கு வீட்டில் நிறைய நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்றா உடனே பிள்ளைய பிரித்தெடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இப்போ காலகட்டத்தில் அப்படி செய்கிறதில்ல. ஆனால் பெற்றோர்களுக்கு உடனடியாக போலீஸோ சோஷியல் சர்வீஸோ அவங்கள சந்தித்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்குன்னு சொல்லி அவங்க உடனே அணுகுவாங்க பெற்றோர்களை. அப்போ ஓடி தப்பி எல்லாம் செய்ய முடியாது. அவங்க எப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்களோ அந்த பிரச்சனை தீர்க்கிற வரைக்கும் அவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் ஆகணும். அவங்க சொல்கிற கவுன்சிலிங்கு போகணும், இல்லைன்றா வேறு ஏதாவது காரியம் அவங்க செய்யணுமென்று கண்டாங்கன்னா அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நிச்சயமாக இந்த கவுன்சிலிங் நீங்கள் இப்போ சொல்லும்போது வந்து நான் உண்மையாக வரவேற்கிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சர்வீஸ் இப்போ பெற்றோர் சில வேளை இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வெளியில் நாங்கள் பொதுவாக இருந்து பார்க்கும்போது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் இப்போ எங்களோட தமிழ் சமுதாயத்துக்குள்ள கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறையவே இப்போ வீட்டில் இருந்து பிள்ளைகளுக்கு முதல்ல குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அம்மா அப்பா சண்டை பிடிக்கிறது, அந்த
சில வார்த்தைகளை பயன்படுத்துற இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு மனசுல தாக்கங்கள் உருவாகுது. அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைகளை நீ வெளியில போய் அவையிலும் அதே மாதிரி தானே பிஹேவ் பண்ண போயிடும் இல்லையோமா. அப்ப இந்த கவுன்சிலிங்ன்ற விஷயம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வழியா கொடுக்கறது உண்மையா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா பெற்றோர் வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் அவதானமாக இருக்கத்தான் வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இப்ப ஒரு பிள்ளை வந்து நான் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன், ஒரு 3 வயசுல இருந்து 6 வயசு அந்த கட்டத்துல அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையில வீட்டு சூழ்நிலை வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அந்த பிள்ளைன்ற மனசுல சரியா ஆழமா பதியும். அந்த பாதிப்பு வந்து அவர் வளர்ந்தா பிறகும் இருக்கும். இது கரெக்டா? அந்த 3 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ள அந்த பெற்றோர் வந்து மிக கவனமாக அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்றது. 6 வயசா 8 வயசுக்குள்ள 8 வயசுக்கு பிறகு ஒரு பிள்ளைகளுடைய பக்குவம் வந்து ஃபுல்லாக செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய கேரக்டர், இது அதிகமாக கோவப்படுற பிள்ளையா, அமைதியாக இருக்கிற பிள்ளையா, நல்லா படிக்கிற பிள்ளையா, சந்தோஷமான பிள்ளையா, அவருடைய எல்லா கேரக்டர்ஸும் அந்த 8 வயசோட செட் ஆயிடும். அப்போ அதுக்கு முதல் நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பிள்ளைக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ, அதாவது அதை சரியான எந்த விதத்தில் வழி நடத்த விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் 8 வயசுக்கு முதல் பண்ணணும். அதாவது இப்போ வீட்டில் நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள், இப்போ அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற உறவு எல்லாம் அந்த பிள்ளைங்க 8 வயசுக்குள்ளேயே நாங்கள் ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆக்கணும். அப்படியா? இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சண்டை பிடிக்கிறேன்னா அதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? சண்டை பிடிச்ச பிறகு, இப்போ சண்டையே பிடிக்காத குடும்பம் என்று சொன்னால் அது எந்த குடும்பம் இருக்காது. எந்த அப்பா அம்மாவும் சண்டை பிடிப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் சண்டை பிடித்த பிறகு பிள்ளைன்ற ஒரு காரியம் இல்லைன்ற மாதிரி மறந்து போய் நீங்கள் உங்களோட பிரச்சனையில் மட்டும் யோசிச்சு கொண்டு இருந்தால் அந்த பிள்ளைக்கு அதுக்குள்ளாக உருவான உணர்வுகளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருந்தாலும் அதுக்கு பிறகு பிள்ளையை கூப்பிட்டு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி ஒரு காரியம் நடந்தது, நாங்கள் சண்டை பிடிச்சினாங்க, ஏனென்றால் எங்களுக்குள்ள சில காரியங்கள் நடந்தது, உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னால் நாங்கள் சண்டை பிடிக்கலை, நீ குழப்பிடிச்சதுனால நாங்கள் சண்டை பிடிக்கலை, இதனால் உனக்கு கவலை வந்ததா, இதை பற்றி நீ என்ன நினைச்சனே, உன்னுடைய உணர்வுகள் என்ன என்று அந்த பிள்ளையும் ஒரு மனிதன் என்று அந்த இடத்துல நாங்கள் கணக்கிட்டு அதுக்கு நாங்கள் எம்ஃபசிஸ் கொடுக்க, அதாவது அந்த பிள்ளைக்கு முக்கியத்தை நாங்கள் கொடுக்க, அந்த பிள்ளையும் வந்து ஓகே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை கையாளுறதுக்கு சரியான ஒரு விதம் இருக்குது என்றதை பிள்ளை உணர்ந்து கொள்ளும். அப்போ இதனால் அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகாது. இப்போ நீங்க சொல்றீங்க, அதாவது குழந்தைகளோட வந்து நாங்கள் பெற்றோர் இருந்து கதைக்கணும், அதாவது உங்க உணர்வு அப்படி இருந்தது என்று கூட கேட்கணும்னு சொல்றீங்க, நல்ல விஷயம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தமிழாக்கள் வந்து இப்ப பிள்ளைகளுக்கு அந்த விளங்காத மாதிரி தான் இருப்பேன். இப்ப நான் என்ன விளங்க போகுது, நீ ரூமுக்குள்ள போயிரு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்ப என்ன செய்வோம்னா ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நீங்க நிறைய எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் வந்து ஆவலோட காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் நேயர்களே.